மகன் சஞ்சயை பற்றி முதல்வர் விஜய் சொன்ன வார்த்தை. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்தவரும் தற்பொழுதைய முதலமைச்சருமான விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாக உள்ளார். பெரியவனாக ஆன பிறகு படம் இயக்க போகிறேன் தாத்தா என சிறு வயதிலேயே S.A. சந்திரசேகரிடம் கூறியிருக்கிறார் ஜேசன் சஞ்சய். அதே மாதிரி வளர்ந்த பிறகு இயக்குநராகிவிட்டார். சந்தீப் கிஷனை வைத்து ஜேசன் சஞ்சய் இயக்கியிருக்கும் சிக்மா படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆக இருப்பதை ஏற்கனவே லைகா நிறுவனம் அறிவித்திருந்தது. அந்த படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான சிக்மா ஸ்டைல் வீடியோ வெளியாகி இருக்கிறது. வீடியோவில் ஹீரோ சந்தீப் கிஷன் மட்டுமல்ல, இயக்குனர் ஜேசன் சஞ்சயும் டான்ஸ் ஆடி இருக்கிறார். ஜேசனை தேடி ஹீரோ வாய்ப்பு வந்த பொழுது வேண்டாம் என சொன்னார். ஆனால் தற்பொழுது அவர் ஸ்டைலாக டான்ஸ் ஆடுவதை பார்த்தவர்களோ, நீங்கள் பக்கா ஹீரோ மெட்டீரியல், விரைவில் ஹீரோவாக நடிக்க வேண்டும் என கருத்துக்களை கூறி வருகின்றனர். சமீபத்தில் இப்படத்தின் நடிகர் சந்தீப் கிஷன் அளித்த பேட்டியில் சிக்மா படம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அதற்கு பதிலளித்த அவர், நான் விஜய் அவர்களை முதலில் சந்திக்க லியோ பட துவக்க விழாவின் பொழுது சென்றேன். லோகேஷ் என்னை அழைத்து சென்றார். படம் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பார்களே என நான் அங்கு தாமதமாகத்தான் சென்றேன். லோகேஷும் என்னை விஜய் சாரிடம் கூட்டி சென்றார். அவர் மிகவும் இனிமையாக பணிவாக நடந்து கொண்டார். நான் நடித்த படங்களை பற்றி பேசி, மாநகரம் படத்தில் நான் பேசிய வசனத்தை குறிப்பிட்டு நிறைய பேசினார். என் மகனுக்கு உங்களை மிகவும் பிடிக்கும் என கூறினார். சஞ்சய் என்னை முதலில் சந்திக்க வந்த பொழுது அதே விஷயத்தை சொன்னார். உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும், இந்த படங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன் என அனைத்தையும் சொன்னார். இப்படியான நபர்கள் என்னுடைய படங்களை கவனிக்க வேண்டும் என நினைத்தோம். அது நடந்து விட்டது என்பது எனக்கு பெருமையாக இருந்தது என கூறியிருந்தார். அப்பா விஜய் தன்னை பற்றி பலரிடமும் பேசியிருப்பதை அறிந்து நெகிழ்ந்து போனாராம். ஏற்கனவே யுவன் சங்கர் ராஜாவும் ஒரு பேட்டியில் சஞ்சயை பற்றி பேசியிருப்பார். ஜேசன் அவரது தந்தை தளபதி விஜயை போலவே இருக்கிறார். ஜேசன் மிகவும் இயல்பான மற்றும் பணிவான இளைஞர். அவரை போன்ற ஒரு சகோதரன் கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி. இவ்வளவு இளம் வயது இயக்குனரிடம் பணியாற்றி நீண்ட நாட்களாகிவிட்டது. இன்றைய தலைமுறையினர் ஒரு கதையை எப்படி கையாள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் சுவாரஸ்யமான அனுபவமாக இது இருந்தது என்று கூறினார்.